மகா சிவராத்திரி நாளை கொண்டாடப்பட இருக்கு. மகா சிவராத்திரி நாளை கொண்டாடப்பட இருக்கு. அது 4 கால பூஜைகள் நடைபெறும். முதலாம் காலம் மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் காலம் இரவு 9 முதல் நள்ளிரவு 12 வரை. மூன்றாம் காலம் நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 3 மணி வரை. நான்காம் காலம் அதிகாலை 3 முதல் 6 மணி வரை. இந்த மகா சிவராத்திரி ஏன் கொண்டாடப்படுதுன்னு நம்மளுக்கே தெரியும். சிவபெருமான் லிங்கோத்பவராக மகாவிஷ்ணுக்கும் பிரம்மாவும் காட்சி கொடுத்த தினம்தான் மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுது. அதே சமயத்தில் இன்னொரு கதையும் சொல்லப்படுது. திருப்பார்கடலை கடைஞ்சப்போ வந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் அருந்தியதால் அவரை விழிக்க வைப்பதற்காக தேவர்கள் அவரை துதிப்பாடினதாகவும் அந்த சிவராத்திரி விழா கொண்டாடப்படுவதாகவும் சொல்லப்படுது. இன்னொரு கதையில் சிவன் பார்வதி திருமணத்தை நடந்த புனிதமான இரவு அப்படிங்கிற மாதிரியும் கொண்டாடப்படுது. இந்த மகா சிவராத்திரி எப்படி இருந்தாலும் ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். மாதமே சிவராத்திரி கொண்டாடப்படுது. அது எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொரு மகா சிவராத்திரியும் தேய்பிறை சதுர்தசியில் கொண்டாடப்படும். ஆனால் மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சதுர்தசி மட்டும் மகா சிவராத்திரியாக சிறப்பாக கொண்டாடப்படுது. அன்று இரவு எல்லோரும் 4 கால பூஜைகள்லேயும் பங்கு பெறுவாங்க. அந்த மகா சிவராத்திரி எந்தெந்த லக்னக்காரங்க எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் இருக்குது. அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மேஷ லக்னக்காரங்க சிவபெருமானை வழிபடும் போது தேன் மற்றும் செவ்வரளி பூக்கள் கொண்டு வழிபடலாம். அதனால் அவர்களுக்கு நல்ல மன தைரியம் கிடைப்பதற்கும் கடன் தொல்லைகள் நீங்குவதற்கும் அது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். மற்றும் அவங்களுடைய எண்ணங்கள் யாவும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷப லக்னக்காரங்க பசு நெய் கொண்டு அல்லது தயிர் கொண்டு அபிஷேகம் செய்து மல்லிகைப்பூ அர்ச்சனை செய்யலாம். அதனால் அவங்க குடும்பத்தில் அமைதியும் செல்வமும் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள் யாவும் ஈடேற வாய்ப்புகள் ஏற்படலாம். அதே மாதிரி மிதுன லக்னக்காரங்க கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செய்யலாம். அதே மாதிரி வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்யலாம். அவங்களுக்கு காரிய தடைகள் நீங்கி அவங்க எண்ணிய எண்ணம் யாவும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். கடக லக்னக்காரங்க பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்வதும் சங்கர புஷ்பம் கொண்டு அர்ச்சனை செய்வதும், அதாவது நீல நிற பூன்னு சொல்லுவாங்க, கொண்டு அர்ச்சனை செய்வதும் நல்லது. அவங்களுக்கு மன அமைதியும் ஆரோக்கியம் எல்லாம் மேம்படும். அவங்க எண்ணிய எண்ணம் யாவும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். சிம்ம லக்னக்காரங்க பஞ்சாமிர்தம் கொண்டு அபிஷேகம் செய்யலாம். அதே மாதிரி அவங்க தாமரை மலர் கொண்டு அர்ச்சனை செய்யலாம். அவங்க எண்ணிய எண்ணம் யாவும் நிறைவேறும். லாபம் தொழிலில் நிறைய கிடைக்கும். உயர் பதவிகள் கிடைக்கும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். எதிர்பார்த்த எண்ணங்கள் யாவும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். கன்னி லக்னக்காரங்க சந்தனத்தை கொண்டு அபிஷேகம் செய்து துளசி அல்லது வில்வ அர்ச்சனை செய்யலாம். இதனால் அவங்களுக்கு எதிர்பார்த்த தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். ஆரோக்கியம் சீராகும். எண்ணிய எண்ணம் யாவும் ஈடேறும் அப்படின்னு சொல்லலாம். துலா லக்னக்காரங்க பன்னீர் அபிஷேகம் செய்வது மிக சிறப்பு சிவபெருமானுக்கு. அதே மாதிரி வெள்ளை நிற மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்வதும் மிகச்சிறப்புன்னு சொல்லலாம். மகா சிவராத்திரி அன்று அவங்களுடைய எண்ணம் யாவும் நிறைவேறும். அதே போல் அவங்களுக்கு திருமண தடைகள் இருந்தால் அதுவும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக லக்னக்காரங்க பஞ்சாமிர்தம் அல்லது தேன் கொண்டு அபிஷேகம் செய்யலாம். செவ்வரளி பூக்கள் கொண்டு அர்ச்சனை பண்ணலாம். அவங்களுக்கு ஏற்பட்ட ஏதாவது பயங்கள் ஏற்பட்டதுன்னா அது நீங்கும். எதிரிகள் தொல்லை நீங்கும். அவங்களுடைய எண்ணங்கள் யாவும் ஈடேறும் அப்படின்னு சொல்லலாம். தனுசு லக்னக்காரங்க மஞ்சள் அல்லது சந்தனம் கலந்த நீரால் அபிஷேகம் செய்யலாம். மஞ்சள் நிற பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்யலாம். அவங்களுக்கு மிகுந்த வளமும் நலமும் கிடைக்கும் இது மாதிரி செய்கிறதுனால அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த எண்ணங்கள் யாவும் ஈடேறும் அப்படின்னு சொல்லலாம். மகர லக்னக்காரங்க நல்லெண்ணெய் அல்லது இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்யலாம். நீல நிற பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்யலாம். அவங்களுடைய மந்த நிலை மாறும். அதே மாதிரி வேலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி எண்ணிய எண்ணம் யாவும் ஈடேறும் அப்படின்னு சொல்லலாம். கும்ப லக்னக்காரங்க பசும்பால் கொண்டு
அபிஷேகம் செய்யலாம். வில்வ இலைகள் அல்லது கருநீல மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்யலாம். அவங்களுக்கு அந்த பல்வேறு விதமான சனீஸ்வரனின் பாதிப்புகள் குறையும், தொழில் மேன்மை அடையும், நல்ல எண்ணங்கள் அவங்களுக்கு உதயமாகி பயமெல்லாம் மறைந்து போகும், எண்ணிய எண்ணம் யாவும் ஈடேறும் அப்படின்னு சொல்லலாம். மீனலக்கணக்காரங்க பால் அல்லது சந்தனம் கொண்டு அபிஷேகம் செய்யலாம். மஞ்சள் நிற மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்யலாம். அவங்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சி உண்டாகும், அவங்க எண்ணிய எண்ணம் யாவும் ஈடேறும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த ஒவ்வொரு லக்னக்காரங்களும் எந்த மாதிரியான பொருளை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும், எந்த மாதிரியான ஒரு பொருளை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் என்பதை கொடுத்துருக்கோம். இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சிவபெருமானுக்கு அவங்களுக்கு நல்லது எல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. 4 கால பூஜைகள் நடைபெறும், ஒவ்வொரு சிவபெருமான் கோயிலும் நடைபெறும். இல்லது அவங்க வீட்லேயே சிவபெருமானை சிவபெருமான் லிங்க சிலையை வைத்து பூஜை செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில பேர்னால கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பூஜைகளும் வீட்லேயே கூட செய்யலாம். ஒன்று வீட்டில் செய்யலாம், இல்லை கோயிலில் வச்சு செய்யலாம். முதல் காலத்தில் சிவபுராணத்தை வாசிக்கிறதும் கேட்கறதும் மிகச்சிறப்பு. 2வது காலத்தில் விஷ்ணு சகஸ்ரநாம சிவ அஷ்டோத்திரம் கேட்பது சிறப்பு. 3வது காலம் ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை 108 முறை ஜபித்தல் சிறப்புன்னு சொல்லலாம். 4வது காலத்தில் சிவநாமங்களை சொல்லி வழிபாட்டை நிறைவு செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு மகா சிவராத்திரி பிப்ரவரி 15ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கு. அதை சிறப்பாக எல்லாரும் அந்த விழாவில் பங்கேற்று அவங்களுடைய குறைகள் யாவரும் நீங்கி அனைத்து வளம் நலம் பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பிரதோஷம் 4:30 மணி முதல் 6 மணி வரை சனி பிரதோஷம் கொண்டாடப்பட இருக்கு. நந்தியோடு சேர்த்த சிவபெருமானை வணங்குவது மிகச்சிறப்பு என்றும், அதே போல் நாளை மகா சிவராத்திரி. 2 தினங்களும் சிவபெருமானை வணங்கி நலமும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.